ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொறுமொறு வெங்காய பக்கோடா வந்து பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்ற போகிறது கிடையாது. தண்ணி இல்லாமல் பக்கோடா பண்ணுறது ரொம்ப கிரேட் தான். இந்த எப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து நான் பெரிய வெங்காயம் 4 பெருசு பெருசாக வந்து நல்லா நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீளமாக கட் பண்ணி உதிரியாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்த சோம்பும் அதே மாதிரி முழு மல்லியும் இடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடரு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதே மாதிரி கொஞ்சம் ஓமமும் போட்டுக்கோங்க. ஓமம் வந்து நம்மளுக்கு கடலை மாவு போடுறதுனால நம்ம கொஞ்சம் டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வேண்டி தான் நம்ம ஓமமும் போடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், எங்கேயும் தண்ணி ஊற்றுறது கிடையாது. நான் எப்படி இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் போட்டிருக்கேன். மறுபடியும் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பேக்கரி ஸ்டைலோட இன்னும் நல்லா சூப்பராக வரும். நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்ரெட்டான ரெசிபி. நான் வந்து இதில் உங்களுக்கு எல்லா சீக்ரெட்டுமே சொல்லி தந்துட்டுருக்கேன். அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால பாருங்கள், ரொம்ப சூடான எண்ணெயில் இந்த பக்கோடா போட்டு பாருங்கள். எப்படி வரும்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனுக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.